அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகம் கடக ராசியில் டிசம்பர் 7, 2024 அன்று அதிகாலை 4:56 மணிக்கு வக்ர பெயர்ச்சி அடையுதுங்க. இந்த பெயர்ச்சி யாருக்கு என்ன பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெளிவான தகவலை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது டிசம்பர் 7 முதல் செவ்வாய் கிரகம் வக்ர பெயர்ச்சி அடையுது. இதனால் தனலக்ஷ்மியினுடைய அருள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். வக்ர செவ்வாயால் உருவாகக்கூடிய தனலக்ஷ்மி ராஜ யோகத்தால் எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், உங்களுடைய ராசி இதில் இருக்கா? அதிலும் குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு தனலக்ஷ்மி ராஜ யோகம் அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியில் பார்த்தோம் அப்படின்னா தனலக்ஷ்மி ராஜயோகம் உருவாக போகிறது. அதாவது டிசம்பர் 7ஆம் தேதி முதல் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் 10வது வீட்டில் வக்ரமாகி தனலக்ஷ்மி ராஜயோகத்தை உருவாக்குகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை தொடர்பாக அதிகமான பயணங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதனுடன் நீங்கள் நிறைய வெற்றியையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் துறையில் பல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்துறையிலையும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. கூட்டு வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைக்குங்க. நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்பவும் நன்றாக இருக்கும். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அமோகமான காலமாகவே அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து வகைகள்லையுமே உங்களுக்கு கொடுமான வரைக்கும் அதீத நன்மைகள் இருக்குங்க. அதீதமான சாதகமான நிலைகள் உருவாகும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த சில தடைகள், கால தாமதங்கள், பிரச்சனைகள் இவை அனைத்துமே உங்களுக்கு முடிவு பெற்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அதிக அளவில் காணப்பட வாய்ப்புகள் இருக்குது. வராது அப்படின்னு நினைத்த கடன் வசூலாகும். மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு எதிர்பாராத விதமாக கிடைக்கும். வம்பு வழக்குகளில் ஏதேனும் சிக்கியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு மனை கட்டிடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகள் விளையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு எல்லா விஷயமுமே சாதகமாக இருக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், கனவுகள் நினைவேறும், பிடித்தமான பல விஷயங்களை செய்வீங்க. பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்து வித நிகழ்வுகளும் சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அரங்கேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடைகள் ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாடு மாநிலங்களுக்கு சென்று கல்வி பயிலுவீங்க. விரும்பிய அனைத்தும் கிடைக்கப்பெறுவீங்க. சக மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆதரவுடன் உங்களுக்கு இருப்பாங்க. பெற்றோர்கள் நீங்கள் விரும்பிய அனைத்துமே வாங்கி கொடுத்து உங்களை மகிழ்ச்சி படுத்துவாங்க. மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் அனைத்து வகைகள்லையுமே ஒரு சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் செவ்வாய் பகவானினுடைய வக்ர பெயர்ச்சியானது உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி ராசி அன்பர்கள். தனலக்ஷ்மி ராஜயோகம் கன்னி ராசிக்கு மிக மிக நன்மையை பயக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இந்த ராசியில் செவ்வாய் 11வது வீட்டில் இருக்க போகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் செல்வம் அனைத்தும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் தொடர்பு திறன் அதிகரித்து காணப்படும். நீங்கள் வேலைக்காக பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களின்
உங்களினுடைய பல ஆசைகள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கடின உழைப்பு முயற்சிகளும் தற்போது பலன் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. இது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்திலையும் லாபம் ரெட்டிப்பாக கிடைக்கப்பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு பல்வேறு நன்மைகளும் ராஜ யோகங்களும் உருவாக பெறுகிறது. அதே போல் நிதி ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக தொந்தரவு வந்த இடைப்பட்ட யாராவது உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுத்தியிருக்கலாம், காலதாமதங்கள் உருவாகியிருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவு பெற்று உங்களுக்கு பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. சட்டென்று உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். கேட்ட இடத்துலேருந்து சட்டென்று உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுக்கான புகழ், கௌரவம், அந்தஸ்து, அதிகாரம் இவை அனைத்துமே உயர காண்பீங்க. இதுவரைக்கும் தலை குனிந்து நடந்த கன்னிராசி அன்பர்கள் தலை நிமிர்ந்து தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வீர நடை போட்டு நடக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து நிகழக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. பொருளாதார முன்னேற்றம் உருவாகும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து சுகம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி நகைகள், ஆபரணங்கள், உடைமைகள் இது மாதிரியான பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி, வாகனம் இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜ யோகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அனைத்து விஷயத்திலையுமே சுபங்கள், மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறலாம். அனைத்துமே சாதகமாக இருக்கும், அனுகூலமாக முடியும். தவறாக எண்ணியவர்கள் மத்தியில் நீங்கள் நல்ல மரியாதையுடன் அதிகாரத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையப்பெறுகிறது. மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த யோகமான காலமாகவே இருக்கப்பெறுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் 9வது வீட்டில் வக்ர பெயர்ச்சி அடைகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் நிறைய நல்ல பலன்களை பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் முடிவடையும். பணியிடத்தில் உங்களுடைய பணி பாராட்டப்படலாம். இதனுடன் சில முக்கியமான பொறுப்புகளையும் நீங்கள் வகிக்க ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. நிதி நிலைமையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. காதல் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். குடும்பத்தினர் மற்றும் பெரியவர்களினுடைய முழு ஆதரவையும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட துன்பத் துயரங்கள் அனைத்துமே ஒரு முடிவு பெற்று இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் பொற்காலமாக இருக்கப்பெறப்போகிறது. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமைய பெறப்போகிறது. அனைத்து சுபங்களும் உங்களுடைய வாழ்வில் நிலைத்து நிற்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் இருக்கப்பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பணவரவு தாராளமாக சரளமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அதிகரித்து கொண்டே போகும். மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் உற்சாகத்துடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அனைவர் மத்தியிலையுமே மரியாதையுடன் கௌரவம், புகழ், அந்தஸ்து இவை அனைத்துமே உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு விருச்சிக ராசியினருக்கு அமையப்பெறப் போகிறது. எல்லா சகல வளங்களும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. நவக்கிரகங்களினுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான
அற்புதம் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிர்ஷ்டத்தை தரும், வியாபார வளர்ச்சி பெறும், ரெட்டிப்பு லாபத்தை பெறுவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, சொத்துக்கள் குவிய ஆரம்பிக்கும், தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் தடையின்றி இனிதாக நடைபெறும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைகளும் பிள்ளைகளால் பெருமைகள் சிறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும்.